ரீசெண்டா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, யூடியூபர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குற வியூஸ்னால நல்லா டெவலப் ஆயிட்டே போயிட்டுருக்காங்க. ஆனா, நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கோம் அப்படின்னு. இது என்னமோ என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஒரு டே ஜாப் போயிட்டு யூடியூப ஒரு சில மணி நேரம் என்டர்டெயின்மென்ட்க்கு மட்டும் பார்க்குறீங்கன்னா, வெல் அண்ட் குட். ஆனா, யூடியூப மட்டுமே பார்க்குறதே ஒரு வேலையா வச்சிருந்தீங்கன்னா, நோ இட் இஸ் நாட் கோயிங் டூ ஹெல்ப் வித் யுவர் லைஃப். 2வது விஷயம், நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. நீங்க வீட்டு வேலை பார்த்துட்டு யூடியூப வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்க்கு பார்க்குறீங்கன்னா, அதுவுமே நமக்கு உதவாது. ஏன்னா, நானுமே அப்படிதான் இருந்தேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது ஒண்ணும் தப்பில்லைங்க. ஆனா, எந்த காலத்திலயும் நம்ம செய்ற வீட்டு வேலை எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது யாருமே புரிஞ்சுக்க போறதும் கிடையாது. அதுக்கான ஒரு ஏர்னிங்ஸ் நமக்கு கிடைக்க போறதும் கிடையாது. நீங்க படிச்சிருக்கீங்களா? ஈவினிங் டைம்ல டியூஷன் எடுத்து சம்பாரிங்க. உங்க பசங்களும் படிச்ச மாரி இருக்கும். 4 பேருக்கு படிப்பு சொல்லிக் குடுத்த மாரியும் இருக்கும். நீங்க சம்பாரிச்ச மாரியும் இருக்கும். நல்லா சமைப்பீங்களா? மசாலா பாக்கெட் செய்யுங்க. இல்லன்னா மொளகா பொடி அரைச்சுப்பீங்க. Instagramல பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. எதையாவது பண்ணுங்க. ஆனா YouTubeப என்டர்டெயின்மென்ட்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா அதையே ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆரம்ப புள்ளி எடுத்து வைக்காத வரைக்கும் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க முடியும். இந்த மாரி கமெண்ட் மட்டும் தான் போட முடியும். நீங்க என்னதான் பண்ணி எவ்வளோதான் பணம் சம்பாரிச்சாலும் முக்கியமான விஷயம் அத உங்க அக்கவுண்ட்ல உங்க பேர்ல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து எங்க வீட்டுக்கார் பேர்ல தான் போடுவேன். இல்ல எங்க பசங்க பேர்ல எழுதி வச்சிருவேன்னு மறுபடியும் ஓட்டாண்டியா நிக்காதீங்க. என்னைக்குமே நம்ம கையில 4 காசா இருந்தா மட்டும் தான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கே போனா கூட நம்ம பசங்க நம்ம கைய பிடிச்சுக்கிட்டு, அம்மா அது வாங்கி குடுங்க, இது வாங்கி குடுங்கன்னு நம்மள கேட்பாங்க. அனுபவத்த சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க.